ஊர்காவல் படைகள் என்பது போர்க்காலத்தில் இவர்கள் உருவாக்கிய அதில் சிறைகளில் இருந்த குற்றவாளிகள் கொண்டு வந்து பயன்படுத்தப்பட்டதிலிருந்து பல விடயங்கள் இருக்கிறது. இவ்வாறான ஊர்காவல் படை புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதாக அங்கு மையம் கொண்டதாகவே இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த ஊர்காவல் படைகள் இந்த போரின் பின்னர் கொஞ்சம் சவால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பின்னர் குறிப்பாக மைத்திரி காலத்தில் இவர்களை மைத்திரி நிறுவனமயப்படுத்தினார். ஏன்னா ஒரு புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதால். இந்த புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதனால் அதுதான் மைத்திரியுடைய கோட்டையும் கூட. ஏனென்றால் அவர் அங்கிருந்து தான் போட்டியிடுவது. ஆகவே தன்னுடைய வாக்கு வங்கிக்காக இவர்களை நிறுவனமயப்படுத்தினார். இவர்கள் சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்கின்ற ஒரு புதிய வடிவத்தில் நிறுவனமயப்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்காக கபரத்தோனையில் அவர் ஒரு பெரும் தலைமையகத்தையே கட்டி கொடுத்தார் மைத்திரி. அவருடைய காலத்திலிருந்து இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்ந்தும் அதிகரித்தே வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது. இளைஞருடைய பாதுகாப்பு தரப்பில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து IMF வரையும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விடயம். அவ்வாறு இருந்தால் இந்த ஊர்காவல் படைகள் தான் முதல் இலங்கையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பாக பேணப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இன்று வரை பேணப்படுகிறார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அவருடைய சொந்த இடமும் புலனறுவை மாவட்டம் தான். ஆகவே இப்பொழுது பாருங்கள், இந்த ஊர்காவல் படைகள் உருவாக்கப்பட்ட இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் 40,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 40,000 பேரும் எங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான தொழில்துறைகள் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன? தமிழதாயத்தில், குறிப்பாக வவுனியா, மன்னார், கிளிநொச்சி வரை முல்லைத்தீவு மாவட்டங்களில் அவர்கள் தான் பல முன்பள்ளிகளை நடத்துகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல் வழங்குகின்ற விடயங்களை செய்கிறார்கள். தமிழர் காணிகளை பல இடங்களில் அவருக்கு பண்ணைகளாக விவசாயம் செய்கிறார்கள். இந்த விவசாய பண்ணைகளில் தமிழர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் வேலை வாங்கிவிட்டு அதற்கு கப்பம் பெறுவதாக அவருடைய பணத்திலிருந்தே பெரும்பகுதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இவ்வாறு பல விடயங்களுக்கு பின்புலத்தில் தமிழர் பகுதியில் இருப்பது இந்த ஊர்காவல் படைகளாக இருக்கக்கூடிய இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்ற பெயரில் உருவாத்திருப்பது. இவர்களுக்கு ஒதுக்கிய பணத்தை பாருங்கள். 2022 ராஜபக்ச இவ்வளவு ஒதுக்கினார் என்றால் அதாவது இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கான செலவினங்களில் அவர்களுக்கு தனித்துவமாக ஒதுக்கப்பட்டது 2022 மஹிந்த ராஜபக்சவினால் 1933 கோடிகள். 2024 ரணில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1901 கோடி. ஆனால் அனுர தரப்பினால், அனுர அரசினால் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 2243 கோடி. இதுவரை வரலாற்றில் அதிக தொகை 2000 கடந்து அதிக தொகையாக இந்த 2243 கோடிகளை அவர்களுக்கு ஒதுக்கியவர்கள் அனுர தரப்பு மட்டுமே.